ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ்க்கான ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2026 அண்ட் இன்னும் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இதை விட இன்னும் அப்கிரேடடாக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே, நான் சொல்லக்கூடியது 10 மினிட்ஸ் அப் டு வந்து இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் நம்ம வந்து முடிக்கிற மாதிரியான ப்ராசஸாக இப்போ இந்த ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப நம்ம மண்டையை உடச்சிக்கிற மாதிரி முன்னே இருந்தது. ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சோடனே அதுக்கடுத்து ரிவ்யூ செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்ரூவ் ஆகுதான்னு. ஸோ அப்படி இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெரிஃபை ஆகுறது வித்தின் செகண்டில். நான் வீடியோ எடுக்கும்போதே பாருங்களேன், ஜஸ்ட்டு ஷூட் பண்ணுவேன், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது ஃபோட்டோ கிளிக் பண்ணுவேன், அதுக்கடுத்தது வெரிஃபிகேஷன் செக்கில் கொஞ்சம் லோட் ஆகும், அதுக்கடுத்து அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் ரொம்ப குயிக்காகவே நடக்குதுன்னு சொல்லலாம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ மூலிமா நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குயிக்காகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸ் வந்து. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதை நான் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 45 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அந்த ஆக்ஷன் பட்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டுடியோ மொபைல்லையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது போக ஆக்சஸ் பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணும். ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட சேனலில் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஆக்சன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த சேனலில் வந்து $10 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலனாலும் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை மெயிலில் கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த மெயில் ஐடி அப்படியே தெரியாத மாதிரி விட்டுறதோ இல்லைனா அந்த ஸ்டுடியோ மொபைலில் அந்த சேனலில் லாகின் பண்ண போகிறதோ மேக்ஸிமம் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த $10 ரீச் பண்ணுறோம். ஏன்னா $10 ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன், அதுக்குள்ளே போனோடனே ஆதார் கார்டுலாம் ரெக்கமெண்ட் ஆப்ஷன் வந்து காட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை ஆப்ட் அவுட் கொடுத்தேன். அது வந்து நியூ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணுறீங்களான்னு கேட்டுச்சு. அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பேஜில் போச்சு. ரெண்டுமே அப்படி தான் இருக்கா, அதே மாதிரி பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் எதுவும் சேஞ்சஸ் நடந்துருச்சாங்கிறதுலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இருந்தாலும் நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். மக்களை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் பட்டன் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டுடியோ மொபைல்லையும் ஷோ பண்ணிச்சு, மெயில் ஆப்ஷனும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ இதில் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து கரண்ட்லி ஹோல்ட் ஆகுது. ஸோ ஆக்ஷன் வந்து பண்ணணும், நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த ஆக்ஷன் பண்ணால் தான் ரிலீஸ் ஆகும் உங்களோட பேமெண்ட்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராசஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன், அக்கௌண்ட்டுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் செக் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ராசஸ் என்னென்ன இருக்குன்னு காட்டும். அதாவது ஐடி வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து பின் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். இப்போதைக்கு பார்க்குறப்போ வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டின்னு கொடுத்து இந்த ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ நீட் அட்டென்ஷனுங்கிற மாதிரி கொடுத்து ஜூன் 3, 2026 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 சம்திங்கில் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை நவ் ஆப்ஷனை கொடுக்கலாம். பக்கத்துலேயே யூஸ் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் நான் வெரிஃபை நவ் ஆப்ஷனை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஐடென்டிட்டி வித் பர்சனா அப்படிங்கிற மாதிரி பர்சனாகிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம வந்து ஐடி வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் வெரிஃபை நவ் ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதான் நீங்கள் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் இந்த பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். $100 ரீச் பண்ணோடனே உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். ஸோ இது இன்னொரு சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகுது. ஸோ இதில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா பிகின் வெரிஃபைங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்தியா டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ ஐடிங்கிற மாதிரி கொடுத்து ஆதார் ரெக்கமெண்டட்னு இருக்குது. ஸோ ஆதார் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸு, நேஷனல் ஐடி, அதாவது நமக்கு ஆதார் கார்டு இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பேன் கார்டு இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொஃபைல், அந்த உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் வரும். பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியில் இருக்கிற நேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் இன்ஃபோ, உங்களுடைய ஆட்சன்ஸ் பேஜில் பேமெண்ட்ஸ் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் மேனேஜ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் போய் ஃபஸ்ட்டு நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதுக்கடுத்து கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராசஸ்லாம் வரும்போது ஜஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு வர்றப்போ அண்ட் அது போக அக்கௌண்ட்ஸ் டைப்பை செக் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவலில் தான் இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா AdSense அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட் கிரியேட்டராக சிங்கிள் கிரியேட்டராக நம்ம எப்போவுமே இண்டிவிஜுவல் தான் கொடுக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேம் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நேம் வந்து இருக்குது. ஸோ அதை எக்ஸாக்டாக நான் ஐடியில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் சேஞ்ச் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் டைப்பு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஸோ அந்த விஷயம் வந்து முக்கியமானது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீட்டெயில் மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் கொடுத்து அட்ரஸ் டீட்டெயிலாம் கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்கிறதுலாம் பார்த்துட்டு பேமெண்ட் இன்ஃபோவில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சேவ்டுன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக இனிமேல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் பண்ணுற அதே வெரிஃபை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சைட்டில். பட் அதை வந்து நம்ம பண்ண வேண்டாம், இன்னொரு ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன். பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ட் அவுட் பண்ணுறீங்களா நியூ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய மெத்தட்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதிலே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டேக் யூ டு த ஓல்டு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் யூ வாண்ட் பி ஏபிள் டு ரிட்டர்னுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி பண்ணணுன்ட்டு பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதையே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க அந்த ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணுறப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் உண்டா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணலை. இது வந்து ஓல்டு ப்ராசஸ்ன்னு சொல்லலையே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இதுவே வித்தின் செகண்டில் நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லோடிங்கில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ டேக் ஆக்ஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டாக அந்த ரெட்டாட்டே கிளிக் பண்ணுவோமே. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் பிச்சம்மாள்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நேம் வந்துருச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு என்ன விஷயங்கள் கொடுக்குறீங்கன்னு வருது. இதில் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆப்ஷன் காட்டலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் கண்டினியூ பண்ணோம்னா இந்த மாதிரி செட்டிங் அப் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களோட ஐடியை வந்து. ஸோ நான் வந்து பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன லோடிங் தான். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹேங் ஆகுது. அந்த மொபைல் வந்து பழைய மொபைல் ஜியோ நெக்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோன்ங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்காவாக ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃப்ரண்ட் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சோடனே ரன்னிங் அ குயிக் செக் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது அகெயின் ரிவ்யூக்கு போகும் போல் பார்த்தா அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுவர் செட்டிங் அப் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே ரிவ்யூக்கு போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. ஸோ நான் ஏற்கனவே எல்லாமே கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இருந்தது தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் சப்மிட்டிங் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமாவது ரிவ்யூ பண்ணணும் பார்த்தா யூஆர் வெரிஃபைடு கிரேட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்து பார்த்தா நேம் டீட்டெயில் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தானா டன் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியே வந்து பார்க்கேன் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஆனால் ஆக்ஷன் பட்டன் நின்று ஷோ பண்ணிச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயே போய் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஜ் ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வருது. ஸோ நீங்கள் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபோலோ போய்ட்டு வெரிஃபிகேஷன் செக் ஆப்ஷனில் போனால் கூட இந்த ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இப்போ வந்து காட்டிச்சு கம்ப்ளீட்டட்னு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டராக வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் காட்டி பின் என்டர் பண்ண சொல்லி கேட்டுச்சு. ஸோ பின் எனக்கு இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணியே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதை வந்து. பட் எனிவேஸ் மக்களே இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நான் வெயிட் பண்ணி பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கான ப்ராசஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இதை உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணதுமே ஒன்றுத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு நான் செக் பண்ணேன். நான் வந்து எக்ஸாக்டாக எந்த நேரம்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் ஒரு நாள் கழிச்சு ட்ரை பண்ணுறப்போ AdSense பேஜில் செக் பண்ணுறப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு கீழே பின் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணிச்சு. ஸோ அதனால்
ஜஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அட்ரஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து ஆட்சன்ஸில் வந்து. ஸோ அந்த அட்ரஸ்க்கு பின் வரும். ஸோ அதுக்கடுத்து அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம் ப்ராசஸை. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பின் வந்ததுக்கப்புறம். பட் இப்போதைக்கு ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஒருவேளை ஃபஸ்ட்டு நான் பண்ண ப்ராசஸ்லேயே அந்த நியூ ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயே பண்ணியிருந்தோம்னா என்ன மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதில் ஆட்சன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஆதார் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் அது எப்பவும் போல உள்ள ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கொஞ்சம் குயிக்காக கொண்டு போயிடுச்சு. அது ரெண்டுலேயுமே அந்த மாதிரி தான் நடக்குதா இல்லை இதில் மட்டும் தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. யாராவது கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருந்துருப்பீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருப்பீங்க. ஸோ ஆட்சன்ஸில் நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2026 படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது எப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். எனக்கும் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். தட்ஸ் இட் மக்களே, வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ் பெய்டு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சேனல் பேனரில் வந்து நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் மக்களே, லவ் யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ போகும். பாய்.